Praise Lord, welcome to JJ Pets and Gardens. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான கண்டென்ட் யோசிச்சு வந்திருக்கேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் யாரா பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. காலையில் உட்காந்து என்ன கண்டென்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். கேலரி அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து என்னோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் இருந்துச்சு. அது பார்க்கும்போது எனக்கே அழகாக இருந்தது. அது என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா லாவெண்டர் பர்பிள். ஓகேங்களா? ஸோ அந்த கலரில் தான் நான் ஷார்ட்ஸ் கூட பார்த்திங்கன்னா அப்படி தான் போட்டுட்ருந்தேன். சரி, இந்த தீமில் என்னென்ன பிளான்ட்ஸ் நம்ம கார்டனில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ யோசிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட் பேப்பர் வைன். இந்த சாண்ட் பேப்பர் வைன் பாருங்கள், இப்போ கூட தேனீக்கள் எப்போவுமே ஃபுல்லுமே ஆள் எடுத்துகிட்டே இருக்காங்க. இது பெட்ரியான்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்குது இந்த பிளான்ட்டோட பேர். இது ரொம்பவே அழகான காம்பினேஷனுங்க. கலர் பாருங்கள், நான் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். இது நான் ஒரு குட்டி தொட்டி, ஒரு 10 இன்ச் பாட் பாருங்கள். இந்த 10 இன்ச் பாட்டில் தான் வச்சுருக்கேன். இலைகள்லாம் காஞ்சி விழுந்திருக்கு. இதுக்கு ஏன் சாண்ட் பேப்பர் வைன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைகள் ரொம்ப சொரன்னு இருக்கும். இதை பற்றி ஒரு தனி வீடியோ போடலான்னு இருந்தால் இதிலே சொல்லிடலாம். இந்த உப்பு காகிதம் சொல்லுவோம் இல்லையா, அதோட இலை, அதனால தான் இதுக்கு பேர் சாண்ட் பேப்பர் வைன் அப்படின்ட்டு. இது ரொம்பவே பார்க்கும் போதே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இலைகள் நல்லா பெருசாக இருக்கும். இது ஈஸியாக நம்ம கண்டெய்னரில் வச்சு கூட வளர்க்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெம் மட்டும் பெருசாக போயிருந்தது. அதை இந்த கிளைம்பிங் நெட்டில் போட்டிருக்கேன். இங்கேயோ மொட்டு வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து ஃப்ளவர் வரும்போதும் அழகாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதான் பர்பிள் தீமில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பிளான்ட்டு. நான் ஆசைப்பட்டு வாங்கின பிளான்ட்டு. இதில் ஒயிட் கலரும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒயிட்டை விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த உள்ளே ஒன்று மொட்டாக இருக்குது பாருங்கள். என்னை தேனி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது, பயமாக இருக்குது கொட்டிடுமோன்னு. இந்த மொட்டாக இருக்குல்ல, இதுதான் உங்களுக்கு இந்த டார்க் பர்பிளாக மலருது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நானே சிங்கிள் பெட்டலாக இருக்கே, நம்ம வீடியோவில் பார்த்தது வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு யோசித்தேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குட்டி பட்டன் மாதிரி இருக்குல்ல, இது மலரும் போது உங்களுக்கு அந்த மல்டிபெட்டல் வந்துடுது. ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிளான்ட் இந்த பிளான்ட்டு சாண்ட் பேப்பர் வைன். அடுத்த பிளான்ட் பார்த்திங்கன்னா இதுவும் பர்பிள் தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலர்ஸ் எனக்கு மோஸ்ட்லி தேடி பார்த்து வாங்க ஆசையாக இருக்கும். இதுவுமே ஆக்சுவலாக ஒரு ஹேங்கிங் பேஸ்கெட்டில் போடலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வளர்த்துட்ருந்தோம். இதோட யூசஸ் தெரியாது, இதோட பேர் கூட தெரியாது. அப்புறமா பார்த்தா தான் எனக்கு ஒரு வீடியோவில் பார்க்கும்போது இது நம்மக்கிட்ட இருக்க பிளான்ட் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது இதுக்கு பேர் டிஞ்சர் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழில் முறிக்கூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெட் ஃப்ளேம் ஐவி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இது ஹேங்கிங் பேஸ்கெட்லேயும் வளர்க்கலாம். இது நம்மகிட்ட சேலுக்கு இருக்குங்க. கட்டிங்ஸ் நான் லாஸ்ட் வீக் கூட காம்போவில் கொடுக்கும்போது கொடுத்தேன். இது யாருக்குன்னா கட்டிங்ஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஏகப்பட்டது தரையில் கீழே நிறைய வளர்ந்துருக்கு. இது ஒரு கணுலேயும் உங்களுக்கு வேர் வரும். ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சாலே போதும், உங்களுக்கு உற்பத்தி பண்ணிடலாம். ஓகேங்களா? ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இது கலர் பாருங்களேன், அழகாக இருக்கும். இது அடிபட்டுச்சு, நமக்கு நெருப்பு காயம் பட்டுது அப்படின்னா அதுக்கு இதோட சாறு எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். இது பர்பிள் கலர் பேஸில் நம்பர் 2 டபுள் கலரில் இருக்கும். ஆக்சுவலாக இது வெயிலில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். சில்வர் ஷேடில் இருக்கும். சில்வர் பர்பிள் நல்லாயிருக்கும் பார்க்க காம்பினேஷனு. நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஞ்சர் பிளான்ட். அதுக்கப்புறம் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பர்பிள் ஹார்ட் ரொம்பவே அழகுங்க. அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. இதில் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிக்கும். நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இது கூட உங்களுக்கு கட்டிங்ஸ் அவைலபிளுங்க. நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். நம்ம வாட்ஸ்அப்பில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்படியே ஒரு கட்டிங் நீங்கள் பிளான்ட் வாங்கும் போதும் சரி, இல்லைனா தனியாக இதை கட்டிங்ஸ் கேட்டாலும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது நிறைய இருக்குது, கீழேயும் நிறைய இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கங்கே வச்சுருப்பேன் நான். எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்களேன். பர்பிள் ஹார்ட் இதுவுமே அழகுக்காக ஒரு சின்ன ஸ்டெம் கொண்டு வச்சாலே போதும், அழகாக வந்துடும். இதுவுமே பர்பிள் ஷேடு. நம்பர் 3. நம்பர் 4 இந்த வாடாமல்லிங்க. வாடாமல்லியுமே நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேட் தான். இதுவுமே அழகாக இருக்குங்க. வாடவே வாடாது. இதை விதைகளுக்கு நம்ம யூஸ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. அதுவே தானாக விழுந்து விழுந்து நமக்கு செடிகள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். இது நம்பர் 4. இங்கே கூட இருக்குது பாருங்கள் நம்மளோட பர்பிள் ஹார்ட். அங்கங்கே வச்சுருப்பேங்க. கேசவர்தனில் பூ இருந்துச்சுன்னா அதுவும் லாவெண்டர். அதுவுமே நான் ஆக்சுவலாக கலருக்காக தான் வாங்கி வச்சேன். அது ஸ்டெம் கட்டிங் போடுறதுனால ஸ்டெம்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கனால அதில் ஃப்ளவர்ஸ் எதுவும் இல்லை. இல்லைனா அதையும் காமிச்சிருக்கலாம். நம்பர் 4 வரைக்கும் பார்த்துருக்கோம். நம்பர் 5 பார்த்தீங்கன்னா இது வாண்ட்ரிங்
ஜூன்னு சொல்லுவோம். இது ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த டபுள் கலர் சாஃப்டாக இருக்கும், அப்படியே அழகாக பார்க்குறதுக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்பிள் இருக்கும், தெரியுதுங்களா? ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது சின்னதாக பிளான்ட்டாக நான் ஏற்கனவே வச்சுருந்தேன், அது செத்து போனதுக்கப்புறமா குட்டியோண்டு கொண்டு வந்து வச்சேன். அது எவ்வளோ அழகாக பக்கத்து தொட்டிக்கெலாம் கூட போயிருக்கு, அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடி மாதிரி போதில்ல, இது வந்து நாட்டு வல்லாரை வந்து நம்ம ஒன்று வச்சாலே போதும், பக்கத்தில் அவங்களே போய் உற்பத்தி ஆகிக்குவாங்க. நான் சும்மா இந்த 2 பேஸ்கெட்டில் வச்சு விட்டேன் நாட்டு வல்லாரை. இதை பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட்டில் பிடிச்சி இங்கே ஒரு கொடி போயிட்டுருக்கு, இவ்வளோ தூரம் இறங்கிருச்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லதுங்க, நம்ம சட்னிலாம் செஞ்சு சாப்பிடல பாருங்கள். இங்கே வேர் வந்திருக்கா, இது எடுத்து ஒரு தொட்டில் வச்சோன்னா இது ஒரு செடியாக உற்பத்தி ஆகிடும். இதுதான் வந்து நாட்டு வல்லாரை, ஒரிஜினல் நாட்டு வல்லாரை. இதில் போட்டு விடுவோம், ஏறட்டும். இது வந்து நம்பர் 5 வாண்டரிங் ஜூ. இந்த வல்லாரை தான் வந்து மதர் பிளான்ட். இதுலேருந்து தான் அதை கட்டிங்ஸ் போட்டு உற்பத்தி பண்ணேன் பாருங்கள். சென்டரில் இல்லவே இல்லை, எல்லாம் வெளியே வந்து வளர தான் பார்க்குது, அப்படியே படர்ந்துட்டே போகுது பாருங்கள். இது கட் பண்ணி நாங்கள் எடுத்துக்குவோம், மோஸ்ட்லி சட்னி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். 5 பிளான்ட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6வது பிளான்ட் இந்த டிசம்பர். இது எவ்வளோ அழகு பார்த்திங்களா. எனக்கு டிசம்பர் இப்போ ரொம்ப 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 பிடிச்சிருக்குங்க. அதுவும் நம்மக்கிட்ட இப்போ கலராக பூக்குதா, அதை பார்க்கும்போது ரொம்பவே ஆசையாக இருக்குது. ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன். இது வந்து 6 நமக்கு சீசனுக்கு தானே பூக்கும், த்ரூ அவுட் த இயர் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்பர் 6 இது லாவெண்டர் தீம். இது டபுள் கலர், ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன், பார்த்தீங்களான்னு தெரில. டபுள் கலர், இன்னும் வந்து ஒயிட் மட்டும் பூக்காமல் இருக்குதுங்க நம்மகிட்ட. அப்புறம் இது பார்த்திங்கன்னா லாவெண்டர் தான், இதுவும் தான். இது வந்து பிங்க்கு. இதில் இடையில கம்பளிப்பூச்சி வந்து ரொம்ப தொந்தரவாக இருந்தது, இப்போ சரியாயிடுச்சு. இது வந்து பிங்க்கு. இது வந்து லைட் பிங்க். இது கூட சேலுக்கு இருக்குது. 4 பிளான்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. நல்லா இந்த ஹைட்டுக்கு பாருங்கள். இந்த பிளான்ட் தான் சேலுக்கு இருக்குது. வேணுன்றவங்க 8056248694 வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே பர்பிள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லாவெண்டர் சங்குப்பூ, சிங்கிள் பெட்டல் சங்குப்பூ. கவுண்டிங் மறந்து போச்சுங்க. இது வந்து எத்தனாவதுன்னு தெரில, 6th or 7th தெரில. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம மல்டிபெட்டல் வச்சுருந்தோம்ல, அது வந்து சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். செடி வந்து ட்ரை ஆகிடுச்சு, ஸோ சீட்ஸ் போட்டு அடுத்ததை உற்பத்தி பண்ணணும். இது வந்து சிங்கிள் பெட்டல் பர்பிள். அதுக்கப்புறம் இந்த சைனீஸ் வயலட்டுங்க, இது கூட அழகாக இருக்கும். இதில் நிறைய பூக்கிறதுனால நமக்கு நிறைய சிட்டுக்குருவி, இந்த பேர்ட்ஸு, பட்டர்ஃப்ளைஸ்லாம் நிறைய வருது, அழகாக இருக்குது. ஸோ பர்பிள் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா, பர்பிள் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. பர்பிள் பிளான்ட்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக எனக்கு நம்ம கஸ்டமர் மேம் ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் வீக்குக்கு முந்தின வீக் ஹோம் டெலிவரி போகும்போது அவங்க கொடுத்துருந்தாங்க. அதுதான் இங்கே வச்சுருக்கேன் நான் ஃபுல்லுமே. இது எல்லாமே அவங்க கொடுத்தது தான். ஸ்பைடர் பிளான்ட் கொடுத்தாங்க, அப்புறம் இதுவும் கொடுத்தாங்க. இது நம்மகிட்ட இல்லை, பரவாயில்ல, அதனால் நான் நிறைய தொட்டியில் வச்சுருக்கேன். சூப்பராக வளர்ந்துருக்கும் மேம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் கொடுத்த பிளான்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்பைடர் பிளான்ட்லாம் தனித்தனியாக வச்சுருக்கேன், அவங்க ஆசையாக கொடுத்துருந்தாங்க, அழகாக இருக்குது. ஸோ இதுவுமே பர்பிள் ஷேட் தான், பின்னாடி பாருங்கள் உங்களுக்கு பர்பிளாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். மொத்தம் 8 பிளான்ஸும் என்னவோ காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த 8 பிளான்ஸில் உங்களுக்கு எந்த பர்பிள் பிளான்ட் பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் லைக்ஸ் மூலயமா எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங்.